அனைவருக்கும் வணக்கம். நான் கேந்திரதாசன் சங்கீவன். மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தில் அதிகளவான கிராமங்கள் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் குறிஞ்சாமணி இருந்து கண்ணங்குடாக்கு போகும் பாதையானது முற்றுமுழுதாக நீரினால் மூழ்கப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வீதியோரங்களில் இருக்கின்ற பல வீடுகளில் நீரினால் மூழ்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று கண்ணங்குடாவில் இருக்கின்ற பல பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியிடங்களுக்கு, அதாவது மேட்டு நிலங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கும் தங்களது தேவைகளை நாடி சென்று கொண்டிருக்கின்றதையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பொதுமக்களில் சிறுவர்கள், இளைய யுவதிகள் மற்றும் வயதானவர்கள், இயலாமைக்குரியவர்கள் என பல்வேறுபட்ட பொதுமக்கள் கண்ணங்குடா கிராமத்திலிருந்து வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றதை நீங்கள் இந்த காணொலியில் நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக 2010ஆம் ஆண்டு வந்த வெள்ளத்தின் ஒரு பிரதிபலிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று கண்ணங்குடா கிராமத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களது கிராமத்தில் இருக்கின்ற மக்களை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லும் வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே போன்று தனியார் நிறுவனங்கள் பல மக்களுக்கான உலருணவுப் பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றனர். அதே போன்றும் மண்முனை மேற்கு பிரதேச சபையினராலும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பாதுகாப்பு பயண செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் கண்ணங்குடா கிராமத்தில் இருக்கின்ற மீனவர் சங்கம் மற்றும் இளைய யுவதிகள் தங்களது கிராமங்களில் இருக்கின்ற பொதுமக்களை மற்ற இடங்களுக்கு, வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தோணி மற்றும் உளவு இயந்திரங்கள் என தங்களது சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று கண்ணங்குடா மகா வித்தியாலயமானது முற்றுமுழுதாக நீரினால் சூழப்பட்டிருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீரின் மட்டம் கண்ணங்குடா பாடசாலையினுடைய சுற்று மதிலுக்கு மேலாக நீர் நிரம்பி இருக்கின்றது. ஆலயங்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. புள்ளி விவரத்தின்படி கண்ணங்குடாவில் இருக்கின்ற 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வேறு கிராமங்களுக்கு தங்களது ஆவணங்களை மற்றும் தங்களது முக்கியமான ஆவணங்கள் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்களை அழைத்து சென்று பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரதேச சபையினரால் இந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்கின்ற சிறப்பான பணியானது உளவு இயந்திரத்தினால் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர். அதையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கூறும்பொழுது கண்ணங்குடா பிரதேசமானது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.